ஓகே, திஸ் இஸ் வெங்கட்.com. ஒரு ஃபேமஸான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அவங்க உண்மையாகவே எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. நான் எந்த பிராண்டில் எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருமோ அந்த பிராண்ட் கூட அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. தி ஆல்சோ ரெக்கமெண்ட் அதர் கப்பல் ஆஃப் பிராண்ட்ஸ். எனக்கு என்ன யோசனையாக இருக்கும்னா, லாஸ்ட் 4 இயர்ஸாக எனக்கு வந்து டேட்டா கிடைக்கும். பீப்புள் ஹூ டோன்ட் கெட் கிளைம் தே வில் கால் மீ. ஸோ அதை வச்சு தெரிஞ்சிடும் எனக்கு எந்த பிராண்டில் கொஞ்சம் இஷ்யூஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு. வித் தட் செட், கிளைம் கிடைக்கலன்னா எனக்கு கால் பண்ணாதீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற வேறு, டேர்ம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற வேலை என்னுடைய வேலை இல்லை. யார் என் மூலிமா வாங்குறாங்களோ அவங்களுக்கு நான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ண, அவ்வளோதான். எகெயின் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் வெறும் கன்சல்டிங் தான் பண்ணுறேன். வித் தட் செட், எது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்கும்னா, நிறைய பேர் நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க பயந்துட்டு உடனே ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். பட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இப்போ ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிட்டாங்க. சோஷியல் மீடியாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா டீம் வச்சுக்கிட்டாங்க. மேபி யூ குட் கால் இட் கிரேவன்ஸ் ரெட்ரஸல் டீம் ஆர் வாட் எவர். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அது மறுபடியும் நீங்கள் இமெயில் பண்ணால் என்ன ரிப்ளை கிடைக்குமோ அந்த ரிப்ளை தான் அதுலேயும் கிடைக்குது. ஸோ ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட கன்சல்டிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். எகெயின் நான் இன்னுமே அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டேன். வித் லாட்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஐ லான்ச் venkatinsurance.com. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ அசஸ்மெண்ட். நீங்கள் டேஷ்போர்ட் போனீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னா யூ குட் ஃபில் திஸ் ஃபார்ம். டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும்னா யூ குட் ஃபில் திஸ் ஃபார்ம். ஒரு வேளை உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி டைம் இருந்துச்சுன்னா யூ குட் டூ தட். அண்ட் ஃபார் விமன் ஐ ஹேவ் அன் எக்ஸ்க்ளூசிவ் கன்சல்டிங் செஷன். ஸோ வித் தட் செட் ஐ வில் கெட் இன் டு திஸ் வீடியோ. இன்னைக்கு நான் ஒரு ஒரு இந்த சோஷியல் மீடியா ஒன்று போஸ்ட் போட்டேன். இத்தனைக்கும் தட் கேர்ள் இஸ் இந்த ஃபினான்ஷியல் டொமைன். ஃபினான்ஷியல் டொமைனில் இருக்கவங்களுக்கே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பிரச்சனை பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதாவது ப்ராப்ளி குட் ஹேப்பன் டு மீ ஆல்சோ இஃப் ஐ எம் சூசிங் த ராங் ப்ராடக்ட். அதான் ஃபினான்ஷியல் டொமைனில் இருக்கவங்களே இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்காங்க ஒரு சில பேர். they'll be good at other areas where they are specialized in. That's what I wanted to tell you. இந்த வீடியோ இந்த டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணும். என்னோட வீடியோ பார்த்து இந்த டெசிஷன் எடுக்காதீங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் யோர் கைண்ட்னஸ். என்னோட வீடியோ பார்த்து டெசிஷனும் எடுக்காதீங்க. நம்பருங்க இருக்கு. ஓகே, திஸ் ஆர் த சர்வீசஸ் தட் ஐ ஆஃபர். வித் தட் செட் லெட் அஸ் கெட் இன்டு திஸ். ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டால் சரியாயிரும்னு நினைக்காதீங்க. சர்ப்ரைஸ்லி அதர் டே ஐ செட் 3 வீக்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், நோ ரெஸ்பான்ஸ்னு ஒருத்தர் கிளைம் சப்போர்ட்டில் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாரு. ரீசெண்டாக பார்த்தேன். இதுதான் எனக்கு ரொம்ப இதை பார்த்து நம்ம சிரிக்கூடாது. அவரோட மன உளைச்சல் ரொம்பவே 164 டேஸ் இல்லை, ரொம்ப நாளாக ஒரு 2-3 மாதத்தில் நான் வந்து 164 இமெயில் அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் காலையிலும் சாயந்தரமாக இமெயில் அனுப்பிட்டே இருப்பார் போல். ஓவர் பீரியட் ஆஃப் 4 months ரெஸ்பான்ஸே இல்லை. they are giving the same automated response அப்படின்னு சொல்றாரு. So this is what I see in social media when people are not getting claim, they are escalate. They think என்ன நடக்குதுன்னா, சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறீங்களா, ஒரு அந்த எஸ்கலேஷன் டீம் ஓவர், அந்த சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணுறவங்க அதை அட்ரஸ் பண்ணுறவங்க ஒரு பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ரிப்ளை வேண்டாம். இந்த இண்டஸ்ட்ரி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சாரின்னு சொல்லுவாங்க, அப்பாலஜிஸ் சொல்லுவாங்க, ஒரு கார்பரேட் டச்சோட ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ மணி, ரைட்? தட் இஸ் நாட் கோயிங் டு பே யூ. எஸ்கலேட் ஆகும்னு நினைப்பீங்க. அது இமெயில் பண்ணால் என்ன எஸ்கலேஷனோ அதில் தான் சோஷியல் மீடியா போஸ்ட்லையும் நடக்க போகுது. சம் பீப்புள் தே சே தட் ஐ டோன்ட் ஹவ் எனி ரெஸ்பான்ஸ். இன்னைக்கு பார்த்த டேட்டா அதுதான். நான் ப்ரைவசி பாலிசினால அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்க விரும்பல. கேட்ராக் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அவங்க அம்மாக்கோ அப்பாக்கோ. ஒரு 60,000 செலவாக இருக்குது. இப்போல்லாம் கேட்ராக் சர்ஜரி 90,000. அவங்க 90,000க்குலாம் நல்லா ஃபாரின் லென்ஸ்லேயே நல்லா சொல்லி செஞ்ச லென்ஸுங்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ரெஃபர் அ கை கால் காமேஸ். அவர்கிட்ட நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும் சரி, என்கிட்ட பேசிட்டு ஆன்லைனில் வாங்கணும் சரி, இது நல்லா திஸ் இஸ் த. நீங்கள் அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க 50 lakh சம்மர் ஷூட் வாங்கிக்கிறேன் ஹெல்த் இன்சூரன்ஸில், 1 crore வாங்கிக்கிறேன். நீங்கள் 1 crore லைஃப் கவர் சம்மர் ஷூட் வச்சுருந்தாலும் தேர் இஸ் கிளாஸ் ரீசனபிள் அண்ட் கஸ்டமரி சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லொக்கேஷனில் இந்த சர்ஜரிக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேயே ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா, ஒவ்வொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும். ஸோ அதை தாண்டி பே பண்ண மாட்டாங்க. நீங்கள் 60,000க்கு நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் நான் வந்துட்டு எவ்வளோ 93,000 ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் ப்ரீமியம் கட்டினேன். எனக்கே இது நடக்கலாம். 45 ஒரு 60,000 நான் அம்மாவுக்கு ஒரு கேட்ராக் சர்ஜரி பண்ணதில் ஒரு 40,000 தான், 45. ஆனால் சந்தோஷமாக ஏற்றுப்பேன் நான் அதை. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கிளாஸஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை தெரியாமல் இருக்காங்க. அதுக்காக நீங்கள் இப்போ ஒரு கிளைம் கிடைக்காத சொல்லியிருக்கீங்களா, அதை வந்துட்டு அப்டேட் எக்ஸப்ட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல. பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் இட். பட் இவங்க வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது. எத்திக்கலான பிராண்டுக்கும் அன்எத்திக்கலான எல்லா பிராண்ட்லையும் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அன்எத்திக்கலான பிராண்டு ஏன் வாங்க முன்னாடி கன்சல்டிங் பண்ண சொல்கிறேன்னா, இந்த பொண்ணு என்ன சொல்லுது,
ஆல்ரெடி இன்னொரு கிளைம் வேறு நடுவில் அப்ளை பண்ணியிருக்கிறோம், அதுவுமே இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். ஸோ யூ ஷுட் நோ, வை பீப்புள் லைக் மீ எக்ஸிஸ்ட், மேக் யூஸ் ஆஃப் அஸ் வென் பிஃபோர் யூ ஆர் கெட்டிங் இன் டு த கிளைம் ஸ்டேட்டஸ், ஸோ தட் நீங்கள் வாங்கும் போதே கரெக்டான ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த அதர் சர்வீசஸ் ஆஃபர். எகெயின் ஐ வெல்கம் யூ டு venkatinsurance.com. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் எல்லா டேட்டாவும் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒருவேளை எங்களுக்கு பேசுறதுக்கு முன்னாடி டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், ஸோ தட் வில் ஹேவ் அ ப்ராப்பர் டிஸ்கஷன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. வேறு என்ன சொல்கிறது? ஐ ஃபீல் சாரி ஃபார் பீப்புள் லைக் திஸ். லைக் யூ திங்க் சோஷியல் மீடியா போட்டோடனே உடனே அது ஒன்று எஸ்கலேட் ஆகி நடக்கும்னு நினைக்கிறீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதே சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க இந்த டீம். அந்த அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு. ஏன்னா அந்த ரீசனபிள் கிளாஸில் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. நீங்கள் ஆம்பட்ஸ்மெண்ட்டே போனாலும் அவனும் ஆமாம் அந்த கிளாஸை பார்த்துட்டு நீ எக்ஸெப்ட் பண்ணி தான் ஆகணும்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். நம்ம தான் கஷ்டப்படுறோம். அதனால தான் என்ன மாதிரி கொஞ்சம் பயந்து வேலை செய்கிறவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் மாத்திரம் நான் இஷ்யூ பண்ணுறேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுப்பாக இருக்கணும்டா. அது இந்த என்னுடைய கிளைண்ட்டுக்கே இந்த காமேஸ்க்கு ஒரு தடவை சொன்னார், இந்த கேட்ரஸில் இஷ்யூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஒன்றும் பண்ண முடியாது, அந்த 85% 80% கிளைம் கிடைச்சா சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு சொல்லி தான் நான். அதனால தான் என்கிட்ட சம்டைம்ஸ் மேபி பீப்புள் டோன்ட் பொய் சொல்லி வாழணுமா, பொய் சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா? அவசியமே கிடையாது. ஐ ஒர்க் வித் பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் த பிஸ்னஸஸ், ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ். சிஸ்டமில் சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் இருக்கும், அதில் இண்டஸ்ட்ரியில் ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம ப்ரீசேல்ஸ்லேயே இதெல்லாம் சொல்லிடணும். இல்லாட்டி ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்னால கெட்டு போகிறது தான் இந்த இண்டஸ்ட்ரி. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, திஸ் கேர்ள் இஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் டொமைன், அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சிஏல இருக்கவங்க இல்லை மற்ற பேங்க் இன்சூரன்ஸ் டீமில் இருக்கவங்க கூட, நாட் ஆல் எவ்ரி ஒன், சம் பீப்புள் கன்சல்ட் மீ. எனிவே தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. ஐ வெல்கம் யூ டு venkatinsurance.com. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள்.